அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவக்கிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 10/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி திதி காலை 11:13 மணி வரை. அதன் பின் நவமி திதி அவிட்டம் நட்சத்திரம் இரவு 9:06 மணி வரை. அதன் பின் சதயம் நட்சத்திரம். சூரிய வழிபாடு மேற்கொள்வதால் நற்பலன்கள் வந்து சேரும். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மேற்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு வெல்லம் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானின் நல்லருளால் உங்களின் செயல்களில் அதிக வெற்றி கிடைக்கும். வாழ்வியல் நடைமுறையை மெருகுபடுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களின் உதவி திருப்திகரமாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து வளரும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு உண்டாகும். பூர்வ சொத்தில் இருந்த விவகாரம் விலகும். வாகனத்தின் பயன்பாடு அதிகரிக்கும். உங்கள் வங்கி கணக்கில் சேமிப்புகளை உயர்த்துவீர்கள். பெண்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை முறை அமைந்திடும். உறவினர்கள் மதிப்பு மரியாதை தருவார்கள். மாணவர்கள் கூடுதல் நேரம் படித்து அதிக தரத்தேர்ச்சியும் நற்பெயரும் பெறுவீர்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பிரியமானவர்களிடம் கூடுதல் அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியும் விருந்து உபசரிப்புகளும் திருப்திகரமாக அமைந்திடும். குடும்ப தேவைகளை பெருமளவில் நிறைவேற்ற சேமிப்பு பணம் துணை நிற்கும். புத்திரரின் சேர்க்கை சகவாசம் அறிந்து அவர்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துவீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து வளர்ந்து பணவரவில் திருப்திகரமான நிலைமை உண்டாகும். பெண்கள் சுற்றுலா பயண திட்டம் உருவாக்குவீர்கள். மாணவர்கள் ஞாபகத்திறன் வளர்ந்து படிப்பில் முன்னேற்றமும் சக மாணவர்களுக்கு உதவி செய்வதுமாக இருக்கும். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கு தாமதம் ஆகலாம். சமூகத்தில் நீங்கள் பெற்ற நற்பெயரை பாதுகாப்பது அவசியமாகும். அதிக உழைப்பினால் தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை சீராகும். பணியாளர்கள் பணிபுரியும் இடங்களில் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்ற வேண்டும். பெண்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற இஷ்ட தெய்வ வழிபாடு நடத்துவீர்கள். மாணவர்கள் புதிய நண்பர்களிடம் பழகும்போது தேவையற்ற விவாதம் பேச வேண்டாம். படிப்பில் முன்னேற்றம் பெற கூடுதல் முயற்சிகள் உதவும். கடகராசி அன்பர்களே, இன்று இனம் புரியாத சந்தேகங்கள் மனதில் உருவாகி குழப்பத்தை ஏற்படுத்தலாம். கடந்த கால வாழ்வின் அனுபவங்களை எண்ணி பார்ப்பதால் மனதில் தைரியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமும் கடினமான உழைப்பும் என்கிற தாரக மந்திரத்தை பின்பற்றுவீர்கள். பெண்கள் உறவினர்களின் குடும்ப விவகாரங்கள் பற்றி எவரிடமும் விவாதிக்க வேண்டாம். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். மாணவர்கள் கவனமுடன் படிப்பதால் தரத்தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். சக மாணவர்களிடம் எதிர்பார்ப்புகளை குறைப்பதால் மட்டுமே நட்பின் நன்மை சீராக இருக்கும். இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம நாள் என்பதால் வாகனத்தில் மிதவேகம் பின்பற்ற வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்கள் எதிர்கால வாழ்வு சிறப்பதற்கு மனதில் புதிய திட்டம் உருவாக்குவீர்கள். எதிர்பார்ப்புகளை வெல்லும் திறன் இயற்கையிலேயே உங்களுக்கு உண்டாகும். கூடுதல் மூலதனத்தில் சிறு தொழில் அபிவிருத்தி பணி மேற்கொள்வீர்கள். உற்பத்தி விற்பனை செழித்து சேமிக்கும் அளவில்
பணவரவு கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் விருப்பங்களை கேட்டு அறிந்து தேவையான பொருட்களை வாங்கி தருவீர்கள். பெண்கள் விதவிதமாக உணவு சமைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கு பரிமாறி மகிழ்வர். மாணவர்கள் ஞாபகத்திறன் வளர்ந்து படிப்பில் முன்னேற்ற இலக்கை அடைவீர்கள். சக மாணவர்களின் உதவி கிடைத்து மனம் மகிழ்வீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் வெகுநாள் இருந்த சஞ்சலம் விலகும். புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கை பயணத்தை தொடங்குவீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட அபிவிருத்தி பணிகள் சிறப்பாக நிறைவேறும். உறவினர்கள் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கும். நிலுவை பணவரவு இனிய அணுகுமுறையால் எளிதாக வந்து சேரும். பெண்களுக்கு தாய் வீட்டிலிருந்து பொருளாதார உதவி கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படித்து ஆசிரியர் மற்றும் பெற்றோரிடம் நற்பெயர் பெறுவீர்கள். படிப்புடன் புதிதாக கலைகளும் கற்றுக்கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்பு கிடைக்க அனுகூலம் உண்டாகும். வாகன பயணத்தில் மிதவேகம் பின்பற்றுவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் நண்பரின் அன்பை பெறுவீர்கள். பேச்சுகளில் நிதானம் பின்பற்றுவதால் பலவித நன்மைகளும் வந்து சேரும். ஆடம்பர பணச்செலவை பெருமளவில் குறைத்துக் கொள்வீர்கள். வாகன பயணம் சீராக அமைந்து இனிய அனுபவம் தரும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு பின்பற்றுவதால் மருத்துவ செலவுகள் அணுகாமல் தவிர்க்கலாம். எதிரியினால் இருந்த தொல்லையை உங்களின் மாற்று உபாயத்தால் சரி செய்வது நல்லது. புத்திரரின் ஆதரவில் குடும்ப வாழ்வை மகிழ்ச்சிகரமானதாக உருவாக்குவீர்கள். இல்லற துணை அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார். தொழிலில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கும். குடும்ப பெண்கள் சேமிப்பு பணத்தில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்கள் நண்பர்களின் ஆதரவில் மகிழ்ச்சி அடைவர். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புதிய பணிகள் உருவாகி தொந்தரவு தரலாம். உறவினர்களிடம் பேச இருந்த முக்கியமான விஷயம் ஒன்று மறந்து போக சூழ்நிலை உண்டு. தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பால் உற்பத்தி விற்பனை ஆதாய பணவரவு என்ற நிலைகளை அடைவீர்கள். பெண்கள் தங்க நகை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். தாய் வழி உறவினர்களிடமிருந்து சில உதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் சில குறைகளை எதிர்கொள்வார். ஆசிரியர் தருகின்ற விளக்கம் மனதில் படிப்பு தொடர்பான நம்பிக்கையை வளர்க்கும். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு உண்ண வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் இருந்த சஞ்சலம் விலகி புத்துணர்வு பெறுவீர்கள். உங்களின் ஆன்மீக கருத்து நிறைந்த பேச்சை நண்பர்கள் சிலர் ரசனையுடன் கேட்டு மகிழ்வர். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறு விலகும். அரசு தொடர்பான உதவி உங்களின் புதிய முயற்சியினால் கிடைக்கும். பெண்கள் கணவரின் அன்பை பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் சிறக்க தேவையான பணிகளை மேற்கொள்வீர்கள். மாணவர்கள் ஆர்வமுடன் படித்து நல்ல தரத்தேர்ச்சி விகிதம் பெறுவர். வெகுநாள் வாங்க நினைத்த பொருள் பெற்றோரிடம் அன்பாக கேட்டு வாங்கி மகிழ்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் சகோதரரின் விருப்பத்திற்கு மாறான கருத்துக்களை ஆலோசனை என்ற பெயரில் அவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டாம். வாகன பயன்பாட்டை அளவுடன் மேற்கொள்வீர்கள். புத்திரரின் படிப்பு அறிவுத்திறனில் மேம்பாடு ஏற்படும். எதிர்ப்பாளர்களின் செயல்களை கண்டும் காணாமல் விலகுவதால் மனதில் நிம்மதியை பாதுகாக்கலாம். இல்லற துணையின் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். குடும்ப ஒற்றுமை பலமாகும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பினால் மட்டுமே எதிர்பார்த்த பணவரவை பெற இயலும். பெண்கள் தவணை முறையில் கிடைக்கிறது என்று வீட்டுக்கு அதிக பயன் தராத பொருள் எதுவும் விலைக்கு வாங்க வேண்டாம். மாணவர்கள் சக மாணவர்களிடம் படிப்பு தவிர பிற விவாதம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது.
கும்பராசி அன்பர்களே, குடும்ப பெரியவர்கள் உங்கள் ஆலோசனையை பெரிதும் மதித்து பின்பற்றுவர். உங்களின் வெகுநாள் கனவை நிறைவேற்ற நல்ல வாய்ப்பு ஒன்று உருவாகும். தொழில் வியாபாரத்திலிருந்து போட்டியை குறைத்து உற்பத்தி விற்பனையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆதாய பணவரவில் சேமிப்பை அதிகரிப்பீர்கள். குடும்ப பெண்கள் உறவினர்களை உபசரித்து நற்பெயர் பெறுவீர்கள். ஆடை அணிகலன் வாங்குவதற்கான நல்ல யோகம் உண்டு. மாணவர்கள் படிப்பில் சிறந்து கலைகளை பயில்வதிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவர். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களை சிலர் ஏளனமாக பேசுகின்ற மாறுபட்ட சூழல் இருக்கும். கோபத்தில் உணர்ச்சி வசப்படாமல் அங்கிருந்து விலகுவது நல்லது. புதிய நுட்பங்களை தொழில் வியாபாரத்தில் பயன்படுத்துவதால் உற்பத்தி விற்பனை சீரான அளவில் இருக்கும். சேமிப்பு பணம் அத்தியாவசியமான செலவுகளுக்கு பயன்படும். பெண்கள் சமையலறை பணிகளில் உரிய கவனத்துடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் தகுந்த பயிற்சியினால் மட்டுமே படிப்பில் பெறுகின்ற தர தேர்ச்சியை பாதுகாக்கலாம். நண்பருடன் பயணிக்கின்ற வாகனத்தில் மிதவேகம் பின்பற்றுவது நல்லது. பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபல நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.